நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 44. காற்றின் சுடர் 5. சிற்றமைச்சர் சந்திரசூடர் இவ்வழி என்று சொல்லி அபிமன்யுவையும் பிரலம்பனையும் அரண்மனையின் இடைநாழியினூடாக அழைத்துச் சென்றார். அபிமன்யு மெல்ல உள மகிழ்வடைந்தான். ஒவ்வொன்றும் நினைவிலிருந்து எழுந்து வருகின்றன பிரலம்பரே, மழை விழுந்து பாலை நில விதைகள் முளைத்தெழுவது போல என்றான். கைகளை விரித்து காடு மண்டுகிறது, பூத்து விரிகின்றது என்றான். அந்த வரி பாடுவதற்குரியது என்றான் பிரலம்பன். ஆம், ஏதோ சூதர் சொன்னது என்றான் அபிமன்யு. சூதர்கள் முழு வாழ்க்கையையும் முன்னரே பாடிவிடுகிறார்கள். நாம் மறுபடியும் அதை நடிக்க வேண்டியிருக்கிறது என்றான் பிரலம்பன். நான் இங்கே மாதுளரின் மைந்தருடன் வளர்ந்தேன். மூத்தவர்களுக்கு நான் மைந்தனை போல இருந்தேன். அவர்கள் என்னை விட 10-15 ஆண்டுகள் மூத்தவர்கள் என்றான் அபிமன்யு. அவருக்கு எத்தனை மைந்தர் என்று பிரலம்பன் கேட்டான். ஏராளம். அவர் பாலையில் மகரந்தம் விரிந்த மரம், காற்றெல்லாம் பரவினார் என்கிறார்கள் சூதர்கள் என்றான் அபிமன்யு. அந்த ஒப்புமை கூர் நோக்குக்கு உரியது. பாலை மரத்தின் மகரந்தம் காற்றில் சென்று இலைகளிலும் பாறைகளிலும் கூட படிந்திருக்கும். அடுத்த காற்றில் எழுந்து பரவும், அழிவதே இல்லை. அந்த மரம் அழிந்த பின்னரும் கூட காற்றில் இருக்கும் அதன் மகரந்தம் மலர்களை கருவுறச் செய்யும். ஆம், அஸ்தினபுரியில் கூட பல பெண்கள் அப்படி கருவுற்றிருக்கிறார்கள் என்று பிரலம்பன் சிரித்தான். அபிமன்யு, அவருக்கு அரசியர் எண்மர். அவர்களில் 80 மைந்தர்கள். அவரை உள தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் பல்லாயிரம் பேர். அவர்களின் மைந்தர்களையும் அவருடைய மைந்தர் என்று கொள்வதே இங்கே வழக்கம். அவர் மனைவியர் 16,008 என்றும் அவர்களின் மைந்தர்கள் 1,00,000 பேர் என்றும் சூதர்கள் பாடுகிறார்கள் என்றான். பிரலம்பன் 80 இளவரசர்கள் என்று சிரித்தான். 80 பேரின் மைந்தர்கள் 108 பேர் இருக்கிறார்கள். மூத்தவர் அனிருத்தர் என்றான் அபிமன்யு. அமைச்சரே, இளவரசர்களின் பட்டியலை நம் தலைமை ஒற்றரிடம் சொல்லும் என்றான். சிற்றமைச்சர் திகைத்து பிரலம்பனை பார்த்துவிட்டு ஆம் என ஏதோ சொல்ல முயன்றார். இவர் அவர்களை உளவறிய வேண்டியிருக்கிறது என்றான் அபிமன்யு. அவர் தலை அசைத்துவிட்டு, இடப்பக்கம் இணைநிலை என அமைந்த 8 துணைவியரும் எந்தையை மணந்து 10 மைந்தர் என ஈன்றனர். அவர்கள் விண்ணுலகில் ஆழிவெண் சங்குடன் அமர்ந்தவனின் அவை அமர்ந்த தெய்வங்களின் மண் வடிவங்கள் என்றார். இவர்கள் அனைவருக்குமே இந்த பாடல் தெரியும், நினைவில் வைத்திருக்க வேண்டும் அல்லவா என்றான் அபிமன்யு தாழ்ந்த குரலில். சொல்லப்போனால் இங்கே சிற்றமைச்சராக இருக்க வேண்டிய தகுதியே இப்பெயர்களையும் முறைகளையும் நினைவில் வைத்திருந்து ஒப்பிப்பதுதான். 80 ஒருவரை அடையாளம் கண்டு முறைமை செய்ய மறந்தாலும் தலை போய்விடும் என்ற பின் தயங்கியபடி நோக்கிய அமைச்சரிடம், பாடுக அமைச்சரே என்றான். சிற்றமைச்சர், முதன்மை அரசி ருக்மிணியின் மைந்தர்களாக பிரத்யும்னன், சாருதேஷ்ணன், சுதேஷ்ணன், சாருதேகன், சீசாரு, சாரகுப்தன், பரதசாரு, சாருச்சந்திரன், விசாரு, சாரு ஆகியோர் பிறந்தனர். அவர்கள் நிகரற்ற வில்லவர்கள். அரசு சூழ்தலில் முதல்வர்கள். மண்ணாள பிறந்தவர்கள். அன்னை சத்யபாமை பானு, சுபானு, ஸ்வரபானு, பிரபானு, பானுமான், சந்திரபானு, பிரகத்பானு, அதிபானு, ஸ்ரீபானு, பிரதிபானு ஆகியோரை ஈன்றார். அவர்களே தொல்புகழ் யாதவ பெருங்குலத்தை இம்மண்ணில் அழியாது நிலைநிறுத்தும் நல்லூழ் கொண்டவர்கள். இளைய அரசி ஜாம்பவதி, சாம்பன், சுமித்ரன், புருஜித், சதாஜித், சகசிரஜித், விஜயன், சித்திரகேது, வசுமான், திராவிடன், கிராது ஆகியோரை ஈன்றார். ஜாம்பவானின் அழியா புகழை இப்புவிக்கு அறிவிப்பவர்கள் அவர்கள். ராகவராமன் முதல் இளைய யாதவர் வரை நீளும் தொல்மரபல்லவா அது என்றார் சிற்றமைச்சர். நக்னஜித்தி என்னும் சத்யை அரசியரில் வீரம் மிக்கவர். அவர் வீரா, சந்திரா, அஸ்வசேனன், சித்ராகு, வேகவான், விருஷன், அமன், சங்கு, வாசு, குந்திகன் ஆகியோரை ஈன்றார். அவர்கள் இன்று யாதவ பெரும்படையை போர் முதல்வர்கள் என நின்று காக்கிறார்கள். இளையவரை தன் தெய்வமென நெஞ்சில் சூடிய அரசி காளிந்தி வயிறு கனிந்து
ஸ்ருதன், கவி, விஷன், கலிந்த வீரன், சுபாகு, பத்ரன், சாந்தன், தர்ஷன், பூரணமாம்சு, சோமகன் ஆகிய மைந்தர்களை இளையவருக்கு அளித்தார். அவர்கள் அவருடைய அடியை சென்னி சூடும் மைந்தர்கள், இக்கோட்டையின் காவலர்கள். லக்ஷ்மணனை தன் பரிசாக அவருக்கு பிரகோஷன், காத்ரவான், சிம்மன், பலன், பிரபலன், ஊர்த்துவாகன், மகாசத்தன், சகன், ஓஜஸ், அபராஜித் என்னும் மைந்தர்களை அளித்தார். அவர்களை இந்நகர் காவல் தெய்வங்கள் என வழிபடுகிறது. அரசியாகிய மித்ரவிந்தை விருகன், கரகன், அனிலன், கிருதரன், வர்த்தனன், ஆனந்தன், மகாம்சன், பவனன், வஹ்னி, சூதி என்னும் மைந்தர்களை பெற்றார். இளைய அரசியாகிய பத்ரை சங்கிரமஜித், பிருகத்சேனன், சூரன், பிரகர்ணன், அரிஜித், ஜெயன், சுபத்ரன், வாமன், ஆயு, சத்யகன் ஆகியோரை ஈன்றார். அவர்களால் பொலிகிறது அரசரின் அழியா பெருங்குருதி மரபு. அதை வானுரையும் மூதாதையர் காக்கட்டும். ஆம், அவ்வாறே ஆகுக என்றார். நன்று, ஆனால் நீர் முழுமையாக பாடவில்லை என்றான் அபிமன்யு. அவர் திகைத்து திரும்பி பார்க்க, 16,008 மனைவியரையும் அவர் மைந்தரையும் சொல்க என்றான். அவர் வாய் திறந்து அசைவற்ற விழிகளுடன் நோக்க பிரலம்பன், அவர்களின் பெயர்களையும் சொன்னால் நினைவில் கொள்ள இயலுமே என்றான். அமைச்சர் அதன் பின்னரே புன்னகைத்து, அது கடற்கரை மணல்களைப் போல எண்ணற்கரியது, கடல் அலைகளைப் போல் நிகழ்ந்து கொண்டே இருப்பது என்றார். ஆம், இதோ இக்கணம் எங்கோ அவருக்கு ஒரு மைந்தன் பிறக்கிறான், நான் அதை உணர்கிறேன் என்றான் அபிமன்யு. அதற்கு சற்று முன் ஒரு மகள் பிறந்தாளே, நீங்கள் அறியவில்லையா என்றான் பிரலம்பன். அமைச்சர் புன்னகை செய்தார். வருக இளவரசே, இதுவே இளையோர் அரண்மனை. பேரரசி சத்யபாமை இங்கிருந்து இந்நகரை ஆள்கிறார் என்றார். நகரையா என்றான் அபிமன்யு. ஆம், நகரை முழுமையாகத்தான் ஆள்கிறார்கள் என்றார் அமைச்சர். எஞ்சியவர்கள் என்றான் பிரலம்பன். அவர்களும் நகரை முழுமையாக ஆள்கிறார்கள் என்றார் அமைச்சர் திகைப்புடன். அதெப்படி என்றான் பிரலம்பன். காற்று ஆளும் இடத்தை ஒளியும் மனமும் ஆள்கிறதல்லவா என்றார் அமைச்சர். ஆஹா என்றான் பிரலம்பன். இளவரசே, அந்தணர்தான். அபிமன்யு. ஆம், அவர்கள் சொலல் வல்லர், அதில் மட்டும் சோர்விலர் என்றான். அரை வாயிலில் சிற்றமைச்சர் சந்திரசூடர் சற்று நின்று அபிமன்யுவிடம், இங்கு காத்திருங்கள் என்ற பின் கதவை திறந்து உள்ளே சென்றார். அபிமன்யு பிரலம்பனிடம், இன்னமும் எவரும் இங்கு பட்டத்தரசராக அறிவிக்கப்படவில்லை. ஆகவே 8 மனைவியரின் 80 மைந்தருக்கும் முடிசூடும் விளைவு இருப்பது போல் தெரிகிறது என்றான். அவன் அதை இயல்பான குரலில் சொன்னமையால் பிரலம்பன் திடுக்கிட்டு நாற்புறமும் பார்த்த பின், மெதுவாக பேசுங்கள் இளவரசே என்றான். நான் இங்கே அஞ்ச வேண்டிய ஏதும் இல்லை, இங்குள்ள அனைவருக்கும் என்னை தெரியும் என்றான் அபிமன்யு. பிரலம்பன், நான் இங்கு நின்று கொள்கிறேன் என்றான். இங்கு முறைமை என ஏதும் இல்லை. இது அரச அவையும் அல்ல. அவர்கள் என் முறை குருதியர். இளையோனாக அவர்களுடன் இந்நகரின் தெருக்களில் ஆடி விளையாடி இருக்கிறேன். மூத்தவர் பானு என்னை தோளில் சுமந்து சென்ற நினைவு உள்ளது என்றான். பிரலம்பன் ஏதோ சொல்ல வாய் அசைப்பதற்குள் கதவு திறந்து வெளியே வந்த சிற்றமைச்சர், உபப்ளாவியத்தின் இளவரசர் அபிமன்யுவிற்கு துவாரகையின் மூத்த இளவரசர் பானு திருமுகம் அளிக்க ஒப்புதல் கொண்டுள்ளார் என்றார். இவர் என் அணுக்கன் என்று அபிமன்யு சொல்ல, தனியறைக்குள் பிறருக்கு நுழை ஒப்புதல் அளிப்பதில்லை என்றார் சிற்றமைச்சர். பிரலம்பனை ஒரு கணம் திரும்பி நோக்கிய பின் அபிமன்யு உள்ளே சென்றான். பிரலம்பன் ஆறுதலுடன் நிமிர்ந்து ஆடையை இழுத்துவிட்டு கொண்டான். எடைமிக்கதாயினும் பித்தளை குடுமிகளில் ஓசையின்றி சுழன்ற கதவு அவனுக்கு பின்னால் பட்டு திரை போல மூடிக்கொண்டது. அபிமன்யு இயல்பான நடையுடன் சிரித்தபடி உள்ளே சென்றான். அறைக்குள் பானுவும் பிரபானுவும் சுபானுவும் பீடங்களில் அமர்ந்திருக்க, பிற உடன் பிறந்தார் 3 சாளரத்தருகே நின்றிருந்தனர். அபிமன்யு உள்ளே நுழைந்து உரக்க, வணங்குகிறேன் மூத்தவரே, சற்று பருத்து விட்டீர்கள் என்றான். பானு அச்சொற்களை கேட்காதவன் போல அவன் முகத்தையே நோக்கி கொண்டிருந்தான். பிற இருவரும் சற்றே அசைந்தனர். சிற்றமைச்சர் ஏதோ சொல்ல வாய் எடுக்க
அவரை விழிகளால் விலக்கிய பிரபானு அபிமன்யுவிடம் ஏதோ சொல்ல எண்ணும் முகம் கொண்டிருந்தான். அபிமன்யு அதே சிரிப்புடன் பிரபானுவை பார்த்து, இங்கு வந்து நெடு நாட்களாகின்றன. நான் கண்ட நகர் முற்றிலும் மாறிவிட்டிருக்கும் என்று எண்ணினேன். நன்று, என் கனவுகளில் வரும் நகராகவே எஞ்சுகிறது. எப்படி இருக்கிறீர்கள்? சிறு படகுகளில் அலைமேல் செல்லும் விளையாட்டு இங்கு இப்போதும் நிகழ்கிறதா? சற்று இளைப்பாறிய பின் நல்ல கரும்புருவி ஒன்றை எடுத்துக்கொண்டு துறைமேடை நோக்கி செல்லும் பாதையில் முழு விரைவில் பாய்ந்திறங்க வேண்டும் என்று விழைகிறேன் என்றான். அவர்கள் முகங்கள் அனைத்தும் அவனை விலக்கும் ஒவ்வா நோக்கு கொண்டிருந்தன. பானு சிலை போல் இருக்க மூத்தவனை ஒரு கணம் நோக்கிய சுபானு அபிமன்யுவிடம், துவாரகையின் இளவரசரின் முன் நீங்கள் இன்னும் முறைமை சொல் உரைக்கவில்லை இளவரசே என்றான். இல்லையே, வந்ததும் அவரை வணங்கினேனே என்ற பின் சிரித்து, விளையாடுகிறீர்களா? நான் அரச முறையாக இங்கு வரவில்லை. மேலும் நான் எந்த நிலத்தை ஆள்கிறேன் என்றே எனக்கு இன்னும் உறுதியாகவில்லை. நான் உபப்ளாவியத்திலிருந்து வருகிறேன், என் மாதுளரின் நகருக்கு, அவரது மைந்தராக என்றான். அரச குடியினர் எப்போதும் அரச பொறுப்பிலேயே இருக்கிறார்கள். அவர்கள் அரச முறைமைகள் அனைத்தையும் கடைப்பிடிக்க கடமைப்பட்டு இருக்கிறார்கள் என்று பிரபானு சொன்னான். அபிமன்யு, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? முறைமை சொற்கள் உரைத்து தலை வணங்க வேண்டுமா என்றான். ஆம் என்றான் சுபானு. பொறுங்கள் என்ற பின் திரும்பி சென்று கதவை திறந்து, பிரலம்பரே, உள்ளே வாரும் என்றான். பிரலம்பன் உள்ளே வந்து அனைவர் முகங்களையும் ஒரு கணத்தில் விழி தொட்டு சென்று அபிமன்யுவை நோக்கினான். அபிமன்யு, என்னை இங்கு அறிவியும் என்றான். அக்கணமே அனைத்தையும் புரிந்து கொண்டு கூத்து நடிகனை போல் காலெடுத்து வைத்து தலையுயர்த்தி நின்று உரத்த பெருங்குரலில், அஸ்தினபுரியின் மாமன்னர் பாண்டுவின் பெயர் மைந்தரும் மும்முடி சூடி சத்ராஜித் என அரியணை அமர்ந்த பேரரசி திரௌபதியின் அறமைந்தரும் அறச்செல்வர் யுதிஷ்டரின் வழி தோன்றலும் குருகுல தோன்றல் இளைய பாண்டவர் அர்ஜுனரின் குருதி மைந்தருமான இளவரசர் அபிமன்யு வருகை தந்துள்ளார். அவரை இந்திரபிரஸ்த நகரியின் பட்டத்து இளவரசராக உபப்ளாவியத்தில் கூடிய அரச பேரவையில் முறைப்படி அறிவித்திருக்கிறார்கள். படைத்துணையாகிய விராட பேரரசின் இளவரசியை மணந்து புவி வெல்லும் கோல் சூடியுள்ளார். பிற நாடுகளில் முறையாக பட்டத்து அரசராக அறிவிக்கப்பட்டவர் எவரோ அவர் மட்டும் இளவரசரின் நிகர் நின்று முறைமை சொல் உரைக்கலாம். பிறர் அகன்று நின்று தங்கள் பணிந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி இந்திரபிரஸ்தத்தின் செங்கோல் கோருகிறது என்றான். பானு திகைத்து இரு கைகளாலும் பீடத்தின் விளிம்பை பற்றி கொண்டான். அபிமன்யு மேலும் நாடகத்தன்மை தோன்ற கால் எடுத்து வைத்து, இந்திரபிரஸ்தத்தின் பட்டத்து இளவரசராக நகர் நுழைந்திருக்கிறேன். எனது கொடி அரண்மனை முகப்பில் ஏழட்டும், வரவேற்பு முரசுகள் முழங்கட்டும். இங்கு பட்டத்து இளவரசரின் உடனிலையோர் எவரோ அவர் என்னை வாயிலில் வந்து வரவேற்றிருக்க வேண்டும். நன்று, இனிமேல் கூட அவர் தன் பிழையை நிகர் செய்யலாம். பானு சினத்துடன், இங்கு பட்டத்து இளவரசன் நான், அதை அனைவரும் அறிவர் என்றான். துவாரகையின் அரசர் இளைய யாதவர் அதை அறிவாரா என்று அபிமன்யு கேட்டான். அதிலிருந்த எண்ணலை புரிந்து கொண்டு பானு எழுந்து நின்று, எவர் முன் நின்று சொல்லெடுக்கிறாய் தெரிகிறதா என்று கூச்சலிட்டான். இளவரசே, துவாரகையின் அரசருக்கு 8 மனைவியரில் 80 மைந்தர், மேலும் 16,008 பெண்களுக்கு அவர் உளத் துணைவர் என்றும் அவர்கள் ஈன்ற மைந்தர்களுக்கு அவரே அறத்தந்தை என்றும் சொல்லப்படுகிறது. அத்தனை மைந்தருக்கும் நான் அவை முறையில் செய்தால் என்னை மருத்துவ நிலையத்தில் ஓராண்டு காலம் முதுகுக்கு ஒத்தடமும் வேதனமும் செய்து சீர்படுத்தி ஒழிக்க வேண்டியிருக்கும். பொறுத்தருள்க, எவர் பட்டத்து இளவரசர் என்று துவாரகையின் அரசர் அறிவிக்க வேண்டும். 16,008 மனைவியரின் அத்தனை மைந்தருக்கும் அவர்களே உடன்பிறப்புகள். எவர் பட்டத்து இளவரசர் என்று துவாரகையின் அரசர் அறிவிக்க வேண்டும். 16,008 மனைவியரின் அத்தனை மைந்தருக்கும் அவர்களே பட்டத்தரசர் என்று எண்ணம் இருக்கலாம். அவர்களின் குருதியுடன் பிறப்புகள் அதை நம்பவும் கூடும் என்றான். பானு பற்கள் தெரிய, சிறுமை செய்யும் சொல் என்றான். இங்கு நான் என்னை மாதுளரின் மைந்தனாக வந்தேன்.
அரச முறைமையை நினைவுறுத்தியவர் தாங்கள்தான். ஆகவே நான் கோருவதும் அரச முறைமையைத்தான். சுபானோ, மூத்த அரசியின் மைந்தர் அவரே பட்டத்தரசராவதில் இங்கெவருக்கும் மறு கருத்தில் என்றான். மறு கருத்து எஞ்சிய அத்தனை இளவரசர்களுக்கும் இருக்கும் என்று அபிமன்யு சொன்னான். துவாரகையின் இப்பகுதியின் பட்டத்தரசர் என்று நீங்கள் உங்களை சொன்னால் ஓரிரு நாழிகை பொழுதுக்கு அதை என்னால் ஏற்க முடியும். ஆனால் அவ்வாறு உங்களை துவாரகையின் அரசர் அமைத்து போன ஓர் ஓலையையோ அமைச்சருக்கு அளித்த ஆணையையோ சுட்டி காட்டும்படி என் அணுக்கனாகிய இவர் கேட்பார். இவர் பெயர் பிரலம்பன், என் ஒற்றரும் கூட. மிக ஆணவம் மிக்கவர். சத்திரிய குடி பிறந்தாலும் சூதர்களுக்குரிய எள்ளலும் கசப்பும் கொண்டவர். பாரத வருஷத்தின் அத்தனை அரசுகளுக்கும் பட்டத்து இளவரசராக துவாரகையின் ஒவ்வொரு இளவரசரை அனுப்பினாலும் எஞ்சியவர்கள் ஒரு நல்ல படையென திரள்வார்கள் என்று இவர் சொன்னாலும் சொல்லக்கூடும் என்றான் அபிமன்யு. மேலும் முறைமைகளை பற்றி என்னை விடவும் கவலை கொள்பவர் இவர். என்னிடமே முறைப்படிதான் பேசுவார். இவரிடம் நான் சொல்ல வேண்டிய அரச செய்திகளை பறவை செய்தி வழியாக உபப்ளாவியத்திற்கு அனுப்பி அதை அமைச்சர் சுரேசர் ஓலை செய்தி வழியாக இவருக்கு அனுப்புகிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இவர் என்ன கேட்பார்? சத்யபாமையத்தை யாதவ குலம், ருக்மிணியத்தை சத்திரிய குலத்தில் பிறந்தவர். எக்குடி பிறந்தவராயினும் அரசர் மனுக்கும் சத்திரிய பெண்ணின் மைந்தரே பட்டத்தரசராக வேண்டும் என்பது பாரத வருஷத்தின் மாறா நெறிகளில் ஒன்று என்பார். நான் தட்டி கேட்கவே முடியாது. தீய உள்ளம் கொண்ட சத்திரியர். பிரலம்பன் மீசையை நீவி ஆம் என தலையசைத்தான். பிரத்யும்னர் முறையாக அறிவிக்கப்படாத பட்டத்து அரசர் என்று 56 பாரத நாட்டு சத்திரிய அரசர்களாலும் முன்னரே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் மைந்தர் அனிருத்தரே வழித்தோன்றல் என்றும் சூதர்கள் பாடுகிறார்கள் என்று அபிமன்யு தொடர்ந்தான். எவர் சொன்னது? சொன்னவர்களை என் முன் வர சொல் என்றான் பானு. அபிமன்யு, ஒற்றரே, அரண்மனை கோட்டையில் இருந்து அத்தனை சூதர்களையும் அரண்மனைக்கு வர சொல்லி முரசறைய ஆணையிடுங்கள் என்றான். ஆணை என்று சொல்லிய பிரலம்பன் திரும்ப பானு, அறிவிலி, அத்துமீறி சொல்லெடுக்கிறாய் என்று கூவியபடி அபிமன்யுவின் கையை பற்றினான். நயத்தக்க நற்பண்புகளை கற்றிருக்கிறீர்கள் இளவரசே. அவையில் இளையோன் என எண்ணி என் கையை பற்றுகிறீர்கள். இதையே ஏதேனும் களத்தில் செய்ய வந்திருந்தால் தலையல்லவா அருந்து கீழே விழுந்திருக்கும் என்று அபிமன்யு சொன்னான். பானு திடுக்கிட்டு கையை விலக்கி கொண்டான். பிரலம்பன், அவர் தங்களை யார் தழுவ விரும்பலாம் இளவரசே? பானு, செல்வெளியே, நான் உன்னிடம் ஒரு சொல்லும் உரைக்க விரும்பவில்லை என்றான். அபிமன்யு தலை வணங்கி, தங்களை நான் முதலில் சந்திக்க வந்தது முன்பொரு நாள் இந்த தோள்களில் அமர்ந்து என் நகரை சுற்றி வந்தேன் என்று எண்ணியதனால்தான். உள்ளே நுழைகையில் ஒவ்வாதன சில என் விழிகளுக்கு பட்டன. இங்கு அவற்றை உறுதி செய்து கொண்டேன். எழுந்து விண்தொடும் பெருமையின் காலடியில் என்றும் சிறுமைகளையே பரப்பி வைக்கின்றது விண்ணாளும் ஊழ். இந்நகர், இக்குலம் என்னவாக போகிறதென்று இன்று அறிந்தேன். அது அவர் கண்ணெதிரில் நிகழும் என்றும் தெளிந்தேன் என்றான். அவன் குரல் மாறியதை உணர்ந்த பானுவின் நீட்டிய கை தளர்ந்தது. ஆம், அது அவ்வாறே ஆகும். மானுடன் மண்ணில் நின்றிருக்க வேண்டியவன். தெய்வங்களின் பீடத்தில் அவன் அமர்ந்தால் மானுடன் என அவனுக்கு அளிக்கப்பட்டுள்ள அனைத்தும் அகன்று செல்லும். குலமும் குடியும் குருதியும் கொடி வழியும் என்ற பின் பிரலம்பரே என்றான். பிரலம்பன், இந்திரபிரஸ்தத்தின் இளவரசர் அவை நீங்குகிறார். முறைப்படி முடியளிக்கப்படாத அனைவரும் தலை வணங்குக என்றான். பானு இரு கைகளையும் விரல் சுருட்டி இறுக்கி பற்களை கடித்தபடி ஈரம் படர்ந்த விழிகளுடன் நோக்கி நிற்க பிறர் அவன் ஆடிப்பாவைகள் என தோன்றினர். அபிமன்யு திரும்பி நடக்க கூத்து மேடைத்தனம் மேலும் மிக என தோன்ற காலடி வைத்து பிரலம்பன் அவனுக்கு பின் சென்றான். கதவுக்கு அப்பால் காலடி யோசை கேட்டது. நுழையலாமா என்று அமைச்சர் சுதமர் நுரைவாயிலை சற்றே திறந்து கேட்டார். வருக மூத்தவரே, இப்பொழுதின் இறுக்கத்தை உங்கள் முகத்தின் சிறு கீற்றே விலக்கிவிட்டது என்று புன்னகையுடன் கூறியபடி அபிமன்யு இரு கைகளையும் விரித்து அணுகினான். உள்ளே வந்த சுதமர், இளைத்திருக்கிறீர்கள் இளவரசே என்றார். போர்
மெய்யாகவே போர், விழுப்புண்களை பார்க்கிறீர்களா என்று தோளை காட்டினான். அவர் சிரித்து, கேள்விப்பட்டேன் என்றார். நெடும் பயணங்கள், கூடவே துயில் நீப்பு என்றான் அபிமன்யு. விழாவென்றால் துயில் நீக்காது அமையாது என்றபடி சுதமர் அமர்ந்தார். அறைக்குள் அபிமன்யுவின் மர உரிகளை எடுத்து விரித்து கொண்டிருந்த பிரலம்பனை பார்த்து, இவர்தானா அது? இதற்குள் அரண்மனை முழுக்க இவரை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். அபிமன்யு, என் அணுக்கர். நான் உரைப்பவற்றை ஒரு நாள் கழித்து புரிந்து கொள்வார், உரைக்காதவற்றை உடனே புரிந்து கொள்வார் என்றான். பிரலம்பன், எஞ்சியவற்றை நான் உரைப்பேன் என்றான். சுதமர் நகைத்து, அணுகியவர்களை தன்னை போல் ஆக்கும் திறன் கொண்டவர் என்று இளைய யாதவரை அறிந்திருக்கிறேன். மாதுளருக்கு உகந்த மைந்தன் நீங்கள் என்ற பின் சற்றே விழி மாறி, அவ்வகையில் நல்லூழ் கொண்டவர் இளைய யாதவர். தன் குருதி தான் என முளைப்பதை பார்க்கும் வாய்ப்பு எந்த தந்தைக்கும் அமைந்தாக வேண்டும். மண்ணில் மானுடருக்கு தெய்வங்கள் அளித்த நற்கொடைகளில் ஒன்று அது. இங்கு நுரை குமிழிகள் என மைந்தர் பெருகி சூழ்ந்திருக்கிறார் அவர். ஒவ்வொன்றும் அவர் முகமே, ஆனால் ஒரு முகமும் அவர் அல்ல. தேவியர் வயிற்றில் எழாதது தங்கையின் வயிற்றில் எழுந்தது எனில், என்மறையும் ஈரெண்ணாயிரத்தவரையும் கடந்து அவர் அருகே நின்றிருப்பவள் அவளே என்றார். அபிமன்யு அவர் அருகே அமர்ந்தபடி, இங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மூத்தவரே என்றான். நீங்கள் மூத்த இளவரசரிடம் சொன்னதுதான் 80 மைந்தருக்கும் முடிசூடும் விளைவு என்றார் சுதமர். அபிமன்யு, 8 மூத்தவர்கள், அவர்களில் எவர் அகவையில் மூத்தவர் என்றான். அவருக்கு பிறந்த முதல் மைந்தர் பானு. அந்தகக்குடியின் அத்தனை யாதவ இயல்புகளும் அவரில் கூடியுள்ளன. அவற்றில் பெரும் பகுதி அறிவின்மை என்பதை சொல்ல வேண்டியதில்லை என்றார் சுதமர். ஆனால் அவருக்கு 4 நாழிகை கடந்து அதே நாளில் பிறந்தவர் 2வது மைந்தர் சாம்பன். களம் நின்று போர் தொடுக்கவும் அஞ்சாது சென்று வென்று மீளவும் இக்குடியில் அவரே முதல்வர். களம் நின்று போர் தொடுக்கவும் அஞ்சாது சென்று வென்று மீளவும் இக்குடியில் அவரே முதல்வர். அபிமன்யு, ஆம், இக்குடியில் அவர் ஒருவரின் அம்புகளே இலக்கை அடைகின்றன என்ற பின் பிரலம்பனிடம், என்னிடம் 100க்கு ஓர் அம்பென எதிர் நிற்பார் அன்றெல்லாம் என்றான். சுதமர் புன்னகையுடன், 3ஆம் அவர் பிரத்யும்னர். அரசரென அமர்வதற்கு அனைத்து தகுதிகளும் அவருக்கே. சத்திரிய குடிமுறைகளும் அதையே உறுதி செய்கின்றன என்றார். ஆனால் இப்போது வரை பட்டத்து இளவரசர் எவர் என்பதை இளைய யாதவரால் அறிவிக்க முடியவில்லை. பல முறை பிரத்யும்னரை அறிவிக்க முற்பட்டார். ஆனால் மூத்த யாதவர் அதை விரும்பவில்லை. யாதவ குருதிக்கு சத்திரிய அரசரா என்றார். அவர் துணைவியார் ரேவதி தேவி சத்தியபாமையை விரும்பாதவர். ஆகவே பானுவுக்கு முடி சூட்டுவதையும் அவர் விரும்பவில்லை. எஞ்சியவர் சாம்பன். அவருக்கு முடிசூட்ட யாதவர்கள் ஒப்பவில்லை. அவர் வேடர் குருதி. காளிந்தியின் மைந்தர் அரசராவதை பற்றி எண்ணவே வேண்டியதில்லை. ஒருவேளை இளையோர் சிறுவராக இருந்த போதே அறிவித்திருந்தால் எழும் குடிப்பூசல்களை வென்று நிலை கொள்ள அவருக்கு பொழுது அமைந்திருக்கும். இன்று ஒரு புறம் குடிப்பூசல்கள், மறுபுறம் முடிப்பூசல்கள் என்றார் சுதமர். அறிந்திருப்பீர்கள், ஒவ்வொரு நாளும் இந்நகரிலிருந்தே யாதவர்கள் அகன்று செல்கிறார்கள். 5 யாதவர்களும் துவாரகைக்கு வெளியே ஒருங்கு கூடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மூத்த யாதவரும் கிருதவர்மரும் தலைமை கொள்ளவிருக்கிறார்கள் என்றார் சுதமர். வாயிற்காவலர்களிலிருந்தே யவனர்களைத்தான் பார்த்து கொண்டு வந்தேன் என்றான் அபிமன்யு. ஒவ்வொரு நாளும் இங்கே அமைச்சனின் பீடம் வெம்மை கொண்டு வருகிறது. அவர் வருவதை எண்ணி காத்திருக்கிறேன் என்றார் சுதமர். நான் வந்தது அவர் எப்போது நகர் புகுவார் என அறியவே. அபிமன்யு, நான் அறியேன். இங்கு அவர் இருப்பார் என எண்ணித்தான் நான் வந்தேன் என்றான். சுதமர் பெருமூச்சு விட்டு, என் கனவெல்லாம் இதையெல்லாம் அவரிடம் அளித்துவிட்டு மீண்டும் கோகுலத்திற்கே மீள முடியுமா என்பதே என்றார். 14 ஆண்டுகள் இங்கே முதன்மை பிரிவு துயரை அடைந்தவர்கள் அவருடைய இளமை தோழர்களாகிய நாங்களே. ஸ்ரீதமரும் வசுதமரும் இங்குதான் இருக்கிறார்கள் அல்லவா? ஸ்ரீதமரும் வசுதமரும் இங்குதான் இருக்கிறார்கள் அல்லவா
என்றான் அபிமன்யு. ஆம், நாங்களே இந்நகரை அன்றாடம் நடத்தி வருகிறோம். 8 மைந்தர் குழுக்களுக்கிடையே பந்தென உதைபடுகிறோம் என்றார் சுதமர். ஸ்தோக கிருஷ்ணனும் விலாசியும் அம்சுவும் பத்ரசேனரும் புண்டரீகரும் விடங்கரும் காலவிங்கரும் கண்ட ஸ்தோக கிருஷ்ணனும் விலாசியும் அம்சுவும் பத்ரசேனரும் புண்டரீகரும் விடங்கரும் காலவிங்கரும் கண்ட இளைய யாதவர் அங்கே அவர்களுடன் பிரியாது விளையாடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு காலத்துயர் என்பதில்லை. அபிமன்யு, மூத்தவரே, இளைய யாதவர் வேத மையம் என ஒரு முழுமையை முன்வைக்கிறார் என்று அறிவீர்களா? அந்த கொள்கையை கற்றிருக்கிறீர்களா என்றான். ஒரு சொல்லும் அறியேன், என் தோழரும் அறியார் என்று சுதமர் மலர்ந்த முகத்துடன், ஒரு சொல்லும் அறியேன், என் தோழரும் அறியார் என்று சுதமர் மலர்ந்த முகத்துடன் சொன்னார். ஒரு முறை கூட அவர் எங்களிடம் அதை பற்றி பேசியதில்லை. அரிய விழைவும் இல்லை. இப்பிறவியில் எங்கள் கடன் அவர் உள்ளத்தை நடத்துவதும் அவருக்கு உகந்தவராக உடனிருப்பதும் மட்டுமே. அபிமன்யு, அவர் உள்ளத்தை எப்படி அறிவீர்கள் என்றான். அவர் திகைத்து, எப்படி என்றால் என்று பின் மேலும் குழம்பி, மெய்தான், அவர் சொன்னதே இல்லை, ஆணையென ஒன்றும் உரைத்ததில்லை என்றார். இளையோனே, எவ்வாறோ அவர் உள்ளத்தை நாங்கள் தெளிவாக காண்கிறோம். ஒரு முறை கூட அவர் என்ன எண்ணுவார் என எண்ணியதே இல்லை. அவர் பிரிதொன்று கருதியதும் இல்லை என்றார். ஏனென்றால் உங்களுக்கு என உள்ளம் இல்லை என்றான் அபிமன்யு. அவர் முகம் மலர்ந்து, நாங்கள் அறியாது கூட பிரிதொன்றை ஏற்ற வியலாது, ஏனென்றால் நாங்கள் பிரிதல்ல என்றார். பெரும் பேறு பெற்றவர் நீங்கள் மூத்தவரே என்று அபிமன்யு சொன்னான். பெருங்காதல் பெண்டிருக்கு மட்டும் அல்ல, தோழருக்கும் உரியதே என நூல்கள் சொல்கின்றன. இன்று அதை கண்டேன். குனிந்து அவர் கால்களை தொட்டு, என்னை வாழ்த்துக என்றான். அவர் முகம் நெகிழ அவன் தலை தொட்டு, நிறைவு கொள்க என வாழ்த்தினார். எழுத்தழல் 44வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.